ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமூக அறிவியல்லேருந்து 100 கேள்விகள். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அகழ்வாராய்ச்சியாளர்களால் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை ஆரம்பித்த வருடம் பார்க்கும்போது 1861. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? சென்னை மாநகராட்சி. தென்னிந்தியாவில் உள்ள பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்ட சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய அவைக்கு வருகை தந்தார்? முதலாம் நரசிம்மவர்மன். சீன பயணின்னு கேட்பாங்க. யுவான் சுவாங் எதுங்க? அப்புறம் பயணிகளின் இளவரசன். அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார். கல்வி நிலையங்களாம் நிறைய ஆரம்பிச்சிருப்பார். புவி தன்னச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றி வருகிறது? 23.5 டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றி வருது. இதனால் தான் பருவ காலங்கள்லாம் ஏற்படுவது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டறியப்பட்டது? லோத்தல். கப்பல் கட்டும் தளம் லோத்தல். உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. தேசிய கொடியின் நீள அகலம் விகிதம் என்ன? 3:2. நீளம் 3, விகிதத்தில் பார்க்கும்போது நீளம் அகலம் 3 3:2. இது கேட்பாங்க. மகத பேரரசின் முதல் தலைநகராக விளங்கியது எது? மகத பேரரசின் முதல் தலைநகரம் ராஜகிருகம். வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் ஓசோன் மூலக்கூறுகள் அதிகம் காணப்படுகின்றன? ஓசோன் மூலக்கூறுகள் அதிக அளவில் காணப்படுவது மீ வளிமண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் ஓசோன் மூலக்கூறுகள் அதிகம் காணப்படும். சோழர் காலத்து உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி விரிவாக கூறும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழர் காலனாலே அது உத்திரமேரூர் கல்வெட்டு தான். அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? அர்த்த சாஸ்திரம் நூலை எழுதியவர் சாணக்கியர். சாணக்கியர் இதை இன்னும் சொல்வாங்க மௌரியர் காலத்து. அவங்க மௌரியர் காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அர்த்த சாஸ்திர நூலில் தான் இருக்கும். சாணக்கியர் இல்லை கௌடில்யர். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் வர்ணித்த சட்ட பிரிவு எது? இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதயம் மற்றும் ஆன்மா பிரிவு 32. பிரிவு 32. இது அடிப்படை உரிமைகளில் கிடைக்கனாலும் நீதிமன்றத்தை நாடலாம். தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் வகை எது? கரிசல் மண், தீப்பாறை. தென்னகத்து சாக்ரட்டிஸ் என்று தந்தை பெரியாரை பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எது? தென்னகத்து சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார் அமைப்பு வழங்கிய பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ வழங்கிய வருடம் 1970. முகலாய வம்சத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? ஃபஸ்ட்டு முகலாய வம்சர்கள் முகல்ஸ் வந்தது பாபர். பாபர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பொருளாதார புரட்சிகள் மற்றும் அதனை துறைகளில் தவறானது எது? வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி வேளாண்மை, வெண்மை புரட்சி பால் உற்பத்தி, நீல புரட்சி சணல் உற்பத்தி, தங்க புரட்சி பழங்கள் மற்றும் தேன் உற்பத்தி. இதில் பசுமை புரட்சி வேளாண்மை தான். வெண்மை புரட்சி வெள்ளை பால். நீல புரட்சி நீல கடலில் இருக்குதா மீன் தான். மீன்கள் அந்த கடல் சார்ந்தது நீல புரட்சின்னு வரும். தங்க புரட்சி பழங்கள் மற்றும் தேன் உற்பத்தி. சணல் புரட்சி தங்க இழை புரட்சின்னு சொல்லுவாங்க. சணல் தங்க இழை உற்பத்தி தான். தங்க இழை புரட்சி சணல் உற்பத்தி. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005.
இது கேட்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. சிப்பாய் கழகம் 1857 பெரும் புரட்சி முதலில் எங்கு வெடித்தது? ஆங்கிலேயர்கள் அதை பெரும் புரட்சின்னு சொல்லுவாங்க. இந்தியர்கள் முதல் விடுதலை போராட்டம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வெடித்தது பேரக்பூரில் தான் ஃபஸ்ட்டு வெடிச்சிருக்கும். மங்கள் பாண்டே அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. பேரக்பூர் சிப்பாய் கழகம், மங்கள் பாண்டே. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1935 இந்திய ரிசர்வ் வங்கி. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு 1829. இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது ராஜாராம் மோகன் ராயும் இதுக்கு துணை செஞ்சிருப்பாங்க. சூரிய குடும்பத்தில் மிக பெரிய கோள் எது? வியாழன் தான் மிக பெரிய கோள். லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் முதலில் எங்கு நடைபெற்றது? குஜராத். லோக் அதாலத் ஃபர்ஸ்ட் குஜராத். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் தஞ்சாவூர். பஞ்சாயத்து ராஜ் முறையை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? பஞ்சாயத்து ராஜ் முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். உலகின் மிக ஆழமான அகழி எது? மரியானா அகழி. இது எங்க இருக்குன்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கும். மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன் தான் அடிப்படை கடமைகள். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? 1806 சிப்பாய் கழகம். இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் தற்போது எத்தனை உள்ளன? அடிப்படை உரிமைகள் 6. சொத்துரிமை இருந்திருக்கும், அதை எடுத்திருப்பாங்க. லோக்சபாவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். உலகின் மிக உயரமான சிகரம் எது? உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி எது? முதலில் குடியேறிய பகுதி பஞ்சாப். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் அரச பிரதிநிதி யார்? கன்னிங் பிரபு. இது கன்னிங் பிரபுன்னு வரும், கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. புவி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 22. புவி நாள் ஏப்ரல் 22. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜராஜன். இந்த தஞ்சை பெரிய கோயிலை இன்னொரு வாட்டி சொல்லுவாங்க தட்சிண மேருன்னு கூட சொல்லுவாங்க. முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயில். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல்.
ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் எது? 1945 அக்டோபர் 24. அக்டோபர் 24. பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது எது? பல்லவர்கள் காஞ்சிபுரம். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன? இடுகாட்டு மேடு. மொஹஞ்சதாரோ, இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இடுகாட்டு மேடு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? இது அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா பார்த்துங்க. 1757. 1757 பிளாசி போர். வசிஷ்டா மற்றும் கௌதமி ஆகிய 2 முக்கிய துணை ஆறுகளை கொண்ட தென்னிந்திய ஆறு எது? கோதாவரி. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கோயம்புத்தூர். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநிலங்களவைக்கு 6 ஆண்டுகள், மக்களவைக்கு தான் 5 ஆண்டுகள். சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு எது? சௌரி சௌரா 1922. 1922. உலகிலேயே மிக நீளமான நதி எது? உலகிலேயே மிக நீளமான நதி நைல் நதி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் பாலகங்காதர திலகர். திலகர் தான் சொல்லியிருப்பாரு, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை. ஜாலியம் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? எந்த இடத்தில் நடைபெற்றது? அமிர்தசரஸ். ஜாலியம் வாலாபாக் படுகொலை அமிர்தசரஸ். செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படுவது எது? செவ்வாய். செவ்வாய் செந்நிறக்கோள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய உள்நாட்டு மீன் சந்தை தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி. விஜயநகர பேரரசு கிபி 1336 தோற்றுவித்தவர்கள் யார்? விஜயநகர பேரரசு 1336 தோற்றுவித்திருப்பாங்க. யாருன்னா ஹரிஹரர் புக்கர். ஹரிஹரர் புக்கர்னா விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக, ரொம்ப முக்கியமான அரசன்னு பார்க்கும்போது கிருஷ்ணதேவராயர் வருவாங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? WC பானர்ஜி. முதல் தலைவர் WC பானர்ஜி. வங்க பிரிவினை லார்ட் கர்சன் பிரபால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1905. தண்டி யாத்திரை காந்தியடிகளால் எங்கு தொடங்கப்பட்டது? சபர்மதி ஆசிரமம். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு போயிருப்பாங்க. சர்வதேச மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? மார்ச் 8. பாறை என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? பாறை லத்தீன் மொழி சொல். மொகலாய பேரரசின் அலுவல் மொழியாக விளங்கியது எது? பாரசீகம். மொகலாயர்கள் பாரசீக மொழி அலுவல் மொழி. தக்கான பீடபூமியின் ஒட்டுமொத்த வடிவம் எது? தக்கான பீடபூமியின் வடிவம் முக்கோண வடிவம். கருப்பு சட்டம் என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்ட சட்டம் எது? ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் விசாரணையின்றி எவரையும் கைது செய்தல், இதுதான் ரவுலட் சட்டம். இது கருப்பு சட்டம் காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹவுசி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹவுசி பிரபு.
தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின் சக்தி திட்டம் எங்குள்ளது? மேட்டூர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த குப்த அரசர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகம் குப்தர்கள் தோற்றுவித்திருப்பாங்க. அவங்க குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகம். நமது தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முறையான கால அளவு என்ன? தேசிய கீதம் 52 வினாடிகள். இந்தியாவின் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? அடிமை வம்ச ஆட்சியை ஃபர்ஸ்ட் நிறுவியவர்கள் குத்புதீன் ஐபக். இந்தியாவின் மிக குறைந்த மழைப்பொழிவு பெறும் பகுதி எது? ஜெய்சால்மர் மிக குறைந்த மழை பெறும் பகுதி. இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். நிதி மசோதாவை முதலில் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த முடியும். மதுரை காஞ்சி என்ற சங்க நூலை எழுதியவர் யார்? மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். சிந்துவெளி மக்கள் வணங்கிய முதன்மை ஆண் தெய்வம் எது? சிவன், இல்லைன்னா பசுபதி சிவன். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்து வரி முறை அறிமுகப்படுத்தினது தாமஸ் மன்றோ. ரயத்து வாரி தாமஸ் மன்றோ. தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1994. இது அடிக்கடி கேட்டே இருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாட்டில் 1994. பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்ட சீன பயணி, வெளிநாட்டு பயணி யுவான் சுவாங். காஞ்சிபுரத்துக்கு வந்தவன் கூட கேட்கலாம். புவிக்கு மிக அருகில் உள்ள அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழும் வளிமண்டல அடுக்கு எது? ட்ரோபோஸ்பியர், இல்லைன்னா அடிவளி மண்டலம். மழை, மேகம் இதெல்லாமே இருக்கிறது இந்த அடிவளி மண்டலம், ட்ரோபோஸ்பியர் தான். சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சார்க் அமைப்பின் தலைமையகம் காத்மாண்டு. செர்னோபில் அணு பேரழிவு உக்ரைனில் நடைபெற்ற ஆண்டு எது? 1986. ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லின் பொருள் என்ன? ஹரப்பானா புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோ இடுகாட்டு மேடு. அப்புறம் சிந்துவெளி மக்கள் இரும்ப பயண அறிந்திருக்க மாட்டார்கள். குப்தர் காலத்தில் நிலவிய வஸ்து என்ற நிலவகை எதை குறிக்கிறது? குப்தர் காலத்தில் நிலவிய வஸ்து என்ற நிலவகை எதை குறிக்கிறது? வஸ்து என்பது குடியிருக்க உகந்த நலம். குடியிருக்க உகந்த நலம்தான் வஸ்து. கிபி 1025 புகழ்பெற்ற சோமநாதர் கோயிலை சூறையாடியவர் யார்? முகமது கஜினி. சிவாஜியின் அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? அஷ்டபிரதான். சிவாஜியோடது அஷ்டபிரதான். இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கப்படுபவர் யார்? மாக்கியவல்லி சாணக்கியர். இந்தியாவின் மாக்கியவல்லி சாணக்கியர், இல்லைன்னா கௌடில்யன் கூட கொடுக்கலாம். இவர் சந்திரகுப்தரோட அமைச்சர்.
பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆச்சாரிய வினோபாவே. ஏழை விவசாயிகளுக்கு நிலங்களை தானமாக தருவது தான் அந்த பூமிதான இயக்கம். அதை தொடங்கினது ஆச்சாரிய வினோபாவே. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? முதல் பெண் தலைவர்னு பார்க்கும்போது அன்னி பெசன்ட் அம்மையார். அதுக்கப்புறம் இந்தியாவில் அப்படின்னு கேட்கும்போது சரோஜினி நாயுடு போட்டான். இந்திய தலைவர்னு பார்க்கும்போது சரோஜினி நாயுடு. முதல் பெண் தலைவர் காங்கிரஸ்னா அன்னி பெசன்ட் அம்மையார். மதராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1969. இது செஞ்சது முதலமைச்சர் பேரறிஞர். அப்போ முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா செஞ்சிருப்பாங்க. 1969 அண்ணா. இரட்டை ஆட்சி முறையை மாகாணங்களில் அறிமுகப்படுத்திய இந்திய அரசு சட்டம் எது? 1919 சட்டம் தான் சொல்லியிருப்பாங்க. இரட்டை ஆட்சி 1919. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி அது மாதிரிலாம் இருக்கும். தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். அன்னி பெசன்ட் அம்மையார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று காலம் எந்த மாதங்களை உள்ளடக்கியது? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தென்மேற்கு பருவகாலம். புவி மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மார்க்ரவிட்ஸ் எல்லை. இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என்று அழைக்கப்படுவது சணல். தங்க இழைப்பயிர் சணல். கருப்பு மண் எந்த பயிர் விளைச்சலுக்கு மிகவும் உகந்தது? கருப்பு மண், கரிசல் மண், பருத்தி. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? நெசவு தலைநகரம் கரூர். மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகம் இந்திய பெருங்கடல்ல அமைந்துள்ளது. இந்திய கடல்சார் உயிர்க்கோளம் பார்த்துங்க. மன்னார் வளைகுடா இந்திய பெருங்கடல். இந்திய அரசியலமைப்பின் 352வது பிரிவு எதை குறிக்கிறது? 352 தேசிய நெருக்கடி நிலை. மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சினா அது 356. நிதினா 360. இப்போ தேசியத்துக்கு 352. இந்தியாவில் குழந்தைகளுக்கான அவசர உதவி எண் 1098. 1098 குழந்தைகளுக்கான அவசர உதவி எண். லாஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுகிறது? தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 17. இந்திய அரசியலமைப்பின் தீண்டாமை பற்றி குறிப்பிடுவது 17. கட்சி தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது? 10வது அட்டவணை. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய சட்ட திருத்தம் எது? 73வது சட்ட திருத்தம். 73வது சட்ட திருத்தம். குப்தர் காலத்தில் கிலா என்று அழைக்கப்பட்ட நிலவகை எதை குறிக்கிறது? கிலா தரிசு நிலம். தரிசு நிலம் தான் கிலா. இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது?
2017 ஜூலை 1, 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்னு கேட்கலாம், இல்லைன்னா மறைமுக வரின்னு கூட கேட்டாலும் அதுதான் வரும். ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி, அது கேட்டாலும் ஜிஎஸ்டி தான். இது வந்து ஒரு மறைமுக வரி. 2017 ஜூலை 1. இதில் 100 கொஸ்டின் பார்த்துட்டீங்க. இது ஒரு சோஷியல் சயின்ஸ்க்கு ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஆஃப் யுவர் எக்ஸாம்.